சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா என்னெல்லாம் கொண்டு வர போறாங்களோ. அதான் அங்க வச்சே பார்த்த எல்லாம் வசந்தி. ஒரு சோப்பு, அடுத்து ஒரு மேக்கப் செட்டு, அடுத்து ஒரு செண்டு, அதுதானே கொண்டு வருவாவ. சின்ன பொண்ணு ஒரு பேக் தானே நம்ம பார்த்தோம். அந்த பையன் 2 பேக் வச்சிருந்தேன். நம்ம பாதாம் பிஸ்தா அதெல்லாம் நம்ம பார்க்கவா செஞ்சோம். வெளிநாட்டுல இருந்து வரவே எல்லாரும் அதுதான் கொண்டு வருவாவ. ஆமா அக்கா, இன்னும் அழகானேல எப்ப கொண்டு வருவாங்களோ. பொறுமையா வரட்டு வசந்தி அக்கா. நான் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்கேன். ஒருவேளை என்னோட வீட்டுலதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு லட்சுமி அக்கா அங்க வந்தாங்க வையன், என்னோட மாமியாரு என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க. எங்க மாமியாரு நான் இன்னும் ஏர்போர்ட்ல இருக்கேன்னு தான் நம்பிட்டு இருக்கு. நினைச்சிட்டு போட்டு எப்பவுமே வீட்டுல தானே கிடக்கும். என்னையாவது ஒரு நாள் இப்படி வந்து பேசினா உண்டு. ஆமா பாத்தியாலக்க. என்ன நீதான் உங்களோட மாமியார் வீட்டுல இருக்கிறீங்களா அம்மா? உங்களோட மாமியார் சிரிச்சுனா ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல. எப்பவுமே உம்முனே இருக்கு. ஏன் அப்படி உம்முனே இருக்கு? எனக்கு அது பிடிக்கவே இல்ல. பாவங்க, டக்குன்னு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவையே இல்லன்னா என்னன்னு யாருமே போவாதுக்க. உடனே நடிச்சிருவா. டெய்லி உங்க மாமியார்ட்ட பைசத்தை போடுன்னு சொல்லுவா. அது சும்மா விளையாட்டு போக்குல சொல்லியதுக்க. உடனே பைசத்தை போட வச்சிருவானா? எங்க மாமியாருக்கு என்ன மட்டும்தாக்க பிடிக்கவே செய்யாது. என் பிள்ளை ஜில்லு வர்க்கீஸ் அவங்களெல்லாம் நல்லா பிடிக்கும். சும்மா நடிப்பாவ, நீ நல்லா நம்பிட்டு. அது சரி, சியானா எங்கக்க? ஏன் சின்னவனே? இல்லக்க, என் ஜில்லு இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. அதனால சியானாவை கூப்பிட்டு ஜில்லி எங்கம்மான்னு பார்த்து அனுப்பிச்சு வைக்கலாம். அப்ப பாத்துட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லுவா இல்ல அங்கதான் விளையாடிட்டு இருக்கான்னு. ஆமா உங்க மோவா அப்படின்னு சொல்லிடுவா இல்ல. அப்படியே தலைய பின்னியா விட்டுருங்கன்னா 4 முடி கண்ணு போட்டுறாதிய. முடி ஃபுல்லா கூட்டு கூட்டாட்டு கலைஞ்சிட்டு இருக்கு. வளப்பு அப்படி இல்ல. ஆமா நீங்களும் அப்படிதானே. உங்கள்ட்ட யாரு என்ன தந்தாலும் வாயில போட்டுட்டு வருவிய. சரிம்மா உங்கள்ட்ட ஒன்ன சொல்லல. கனி லட்சுமி அக்கா எங்கம்மா நிக்காவ? எங்க வீட்லயா? இன்னொரு வீட்டுக்கே போலியே. எங்க மாமியார் ஆடுன்னு ஆடி வருமே. எக்க எனக்கு ஒரு ஐடியா. எக்க எங்களுக்கு ஒரு உடஞ்ச ஜன்னல் இருக்கு பாத்துக்கோங்க. அதுக்கு வழியாதான் பெட்ரூம் இருக்குக்க. ஆனா என்னால ஃபுல்லா ஒன்னும் ஏற முடியாதுக்க. நீங்க என்னோட காலை தள்ளி விடுங்க, நான் உள்ள போயிருங்க. அடுத்து என்னோட மாமியார் நீ எப்ப வந்தான்னு கேப்பாங்கல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க அவ வந்தாச்சு முன்னாடி அப்படி சொல்லுங்கக்க. அப்படின்னு நான் தப்பிச்சிருவேன்ல. என்கிட்ட மாமியார் காட்டா நான் காரத்தையே வந்துட்டேனே, கார் வாட்டினா டயர்ட்ல நான் இங்க வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லி. சரியாக்க? வெளிநாட்டுக்கு போயிட்டு அடுத்து ஒரு 5-6 சோப்பு ஒரு சாக்லேட்டா வாங்கிட்டு வந்தா. அதை சுத்தி முத்தி எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரலாமேன்னு வந்தேன். அப்படியா? அவன் எங்க லட்சுமி? அவனே கூட கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. அவன் பூமாரியை கூட்டிட்டு வெளியில சுத்தி பார்க்க போயிருக்காங்க. பைசா ஏதாவது கொண்டு வந்தானா? கொஞ்சோண்டு கொண்டு வந்துருயாக்க. அதை வச்சு ஒரு வீடு வைக்கணும், இல்லாட்டி வீடு விலைக்காங்க. எனக்கு லட்சுமி உனக்கு கொஞ்சம் பைசா பேங்க்ல போட்டு வை. அடுத்து பரவு ஏன் நிலைமத வீட்டு வேலைக்காரி மாதிரி போட்டு வைப்பாளுவ. சரிக்கா. அதெல்லாம் போயிடுவாங்க. நீங்க காலை மட்டும் பிடிச்சு தள்ளி விடுங்க. கரெக்டா தள்ளி விட்டுறீங்களா?
எடுங்கன்னு சொன்னம்மா. அதுக்குன்னு இப்ப புதர் உள்ளில தள்ளி விட்டுட்டீங்க. மாமியார் வேற இப்ப வந்துட்டு எதுக்கு ஜன்னல் குளிச்சு சாய் விட்டான்னு சொல்லலாம். ஓ அப்படி செஞ்சோம். சரி சரி சும்மா விளையாட்டுக்கு செஞ்சோம். ஆமா உங்க இப்ப விளையாட்டு. ஏக்கா கரெக்டா தள்ளிருங்க. ஏக்கா பார்த்து தள்ளுங்க. பார்த்து தான் தள்ளியேன் சின்னவனே. ஏக்கா இன்னும் கொஞ்சம். உமா தள்ளிரோமா? அம்மா செத்து. ஆய் அம்மா. ஏக்க என்னாலயே எழும்ப முடியலக்க. ஏய் இழுவ என்னாலந்து எலும்பு. வலி உயிர் போகுது. ஏக்க என்னால எலும்பவே முடியலக்க. யாய் அம்மா. செத்து. என்ன சவுண்ட்? கண்ணாடி எல்லாம் உடைஞ்ச மாதிரி இருக்கு. யாரோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்ட. ஆமாக்கா சின்ன பிள்ளையில இருந்து தான் விழுந்துட்டு போல. வாங்க போய் பாப்போம். ஆயம்மா. ஏய் இழுவ குறுக்க முடிச்சு விட்டால கடவுளே. ஏய் இழுவ சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா 500 கிலோ இருப்ப போலயே. இப்படி நோவுது குறுக்கு. கொஞ்ச நேரத்துல உயிர் போயிருக்கா. அம்மா ஏய் இழுவ யாரோ வார மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்படி கடந்தா அசிங்கமா எல்லாம் கிடக்கும். அம்மா ஏலேலம்மா ஏலேலோ கடைக்கு போறோம் ஏலேலோ ஏலேலோ. ஏ வசந்தி என்ன? ஏ வசந்தி ஏ உமா கீழ என்னது விழுந்தீங்களோ? சவுண்ட் கேட்டு கீழ விழுந்தாமா. நாங்க ஜாலியா பாட்டுலாம் பாடிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன கீழ விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க இருந்து பாக்க கீழ விழுந்த மாதிரி இல்லாம இருந்து நாங்க சும்மா ஸ்டெப் எல்லாம் படிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆமாக்கா. அம்மா குறுக்கு. உமா நம்ம இப்ப ஸ்டெப் படிச்சிட்டு இருந்தோம்ல அத போட்டு காட்டு. ஏலேலம்மா ஏலேலோ. அம்மா டான்ஸ் பார்க்க தான் நாங்க வந்த நிறுத்துங்க. கடைக்கு போறோம் ஏலேலோ. அம்மா வசந்தி. அம்மா சின்ன பொண்ணுங்க. என்கிட்ட கேட்டா உனக்கு எல்லாம் தெரியும். அம்மா அம்மா முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாளா? என்னது வீட்டுக்கு வந்துட்டாளா? ஆமா வாங்க பெட்ரூம்ல போய் பாப்போம். அக்கா என்னோட மகன் தேடிட்டு இருப்பா. நான் வீட்டுக்கு போறேங்க. நிறைய நேரம் வந்து ஆச்சுல்ல. போ லட்சுமி இவ எங்க கிடக்கான்னு நான் பாத்துட்டு. ஏய் அம்மா போயம் போய சின்ன பொண்ணை ஏத்தி குறுக்க முடிச்சு போட்டாளே. சரி 2 எரும மாடுவெல்லாம் சேர்ந்து காலை முடிச்சு போட்ட. ஏய் சின்ன பொண்ணு. ஏய் சின்ன பொண்ணு. ஏம்மா சின்ன பொண்ணு. வாங்க வாங்க உங்களுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஐயா சின்ன பொண்ணு நிக்க முடியல சின்ன பொண்ணு. ஒரு மாதிரி வருவ சின்ன பொண்ணு. ஆமா சின்ன பொண்ணு நிக்க முடியல சின்ன பொண்ணு. குறுக்கலான்னு வாங்க கொஞ்சோண்டு இடம் தான் சின்ன பொண்ணு. படுத்துட்டு எலும்பியே. ஆமா போய் போல அம்மா செத்து. காலை பிடிச்சில தொங்கி அருவ. நம்ம மாமியார் ஆடுது. சின்ன பொண்ணு எலும்பு. ஐயா சின்ன பொண்ணு எலும்பு உறங்கிட்டியோ? ஏ சின்ன பொண்ணு உறங்கிட்டியோ நல்லா? அட ஆமா இவ இங்க தான் இருக்கியா? எப்படி இவ்வளவு நேரம் நான் வீட்ல தானே இருந்தேன். எனக்கு ஒண்ணும் தெரியல. எப்படி இவ வந்திருப்பா? எப்பா எப்படியோ ஒரு தூக்கத்தை போட்டு எலும்பியாச்சு. சொல்லு பரட்ட. நல்ல கார் ஓட்டினா அதனால நல்ல தூக்கம். அம்மா நீ எப்ப வீட்டுக்குள்ள வந்த? எப்ப வீட்டுக்குள்ள வந்தனா 1 ஹவர்ஸ் ஆச்சு. நான் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க ஒரு தூக்கத்தையே போட்டு எலும்பியாச்சு. 1 ஹவர்ஸ்ல வந்தியா? 1 ஹவர்ஸ்ல இப்பதானே 5 நிமிஷம் கழிச்சு நான் உன்னை தேடி பார்த்தேன் காணல. என்னவனே பாத்தியா உங்க மாமியார் நீ இல்லாத நேரம் வீட்டுக்குள்ள திறக்கி பாத்துறீங்க. என்னெல்லாம் வச்சிருக்கியா என்னெல்லாம் இல்லன்னு. அத பத்தி கேளு. நீங்க எதுக்கு என்னோட ரூம்ல வந்தீங்கன்னு? ஆமா நான் இல்லாத நேரம் எதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? எதுக்கு வந்தனா? இது ஏன் வீடு. நான் எங்க வேணாலும் இருப்பேன். பிடிக்கலனா நீ வீட்டை விட்டு வெளியில போ. பாத்துக்கு சும்மா இருந்திருப்பேன். நீங்க தான் அது கேளு இதை கேளுன்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி விட்டுட்டியல. இதுக்கு என்ன சொல்லணும் சொல்லிதாங்க. அவங்க சொல்லதால கண்டுவிடாத சும்மா இரு. எத்தே இந்த ஜில்லு அவியல எங்க? இவ்வளவு நேரம் காணாத அக்கறை இப்ப எதுக்கு? போ அரிசி உளுந்தெல்லாம் நனைய போட்டுருக்கேன். மாவாட்டு தோசைக்கு. சரி பரட்ட. இப்போ நீ என்ன சொன்ன? நீங்க தான் சொன்னீங்க தோசைக்கு மாவாட்டுன்னு. அத சரி வரட்டான்னு சொன்னேன். சரி பரட்ட. உமால சொன்னக்க என்ன கொரட்டேன்னு சொன்னேன். பாருங்கத்தே உமா காலத்தை இருந்தே உறங்கிட்டு இருக்கியா. அதான் உமால என்ன கொரட்டேன்னு சொன்னேன். எலும்பு எப்பமா உறக்கம். உமா சாரி உமா. எத்தே எதுக்கு கூப்பிட்டிய? சரி பரட்ட. என்ன மக்களே என்ன மக்களே இப்பதானே போயிட்டு வந்தோம். ஏ வர்க்கீஸ் நல்லா இருக்குது அண்ணே. நல்லா இருக்கே. என்னடே 1 வருஷத்துக்குள்ள ஆளே மாறிட்டா. என்ன மக்களே வா வா வா. என்னன்னா உங்களோட பிள்ளையா? வா பேரு ஜில்லு. ஜில்லு மாமாக்கு ஒரு ஹாய் சொல்லு. அப்படி சொல்லக்கூடாது ஜில்லு. ஜில்லுக்குட்டி
என்னதுனால அவ சமாதானமே ஆக மாட்டா. அப்படியே மினி அக்கா மாதிரியே இருக்கால. ஆமா, ரெண்டும் சேர்ந்துட்டு செய்ய வேலை. எங்கம்மா போனேன் இவ்வளவு நேரம்? அதுக்கு ரெண்டு சாக்லேட் கொடுத்துட்டு வரமாக்கா. சும்மா தானே இருக்கா, வா ஹோட்டலுக்கு போவோம். அண்ணே எங்க அம்மாய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்னன்னு. சரி, கூட்டிட்டு போயிட்டு வா. அம்மா எதுல போறா? ஆட்டோவுக்கு சொல்லி விட்டனே. ஆட்டோ இப்ப வர, நான் போறேன். என்கிட்ட ஒரு பைக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போ. லீவு முடிய வரைக்கும் இதை அங்க வச்சுக்க. ஆட்டோவுக்கு சொல்லியாச்சு இல்லானே, வேண்டாம் இப்ப. எனக்கு தான் கார் இருக்குல்ல, கார்ல போயிடல. ஏண்டாம்னே. எடுத்துட்டு போ. சரிண்ணே. என்ன நாளைக்கு சர்ச்சுக்கு போவனே, நீ நாளைக்கு ரெடி ஆகுதியா? பார்த்து அம்மாவை விட்டு போயிட்டு வா என்ன. சரிண்ணே. மக்களே என்ன வேணுமோ கேளுமக்கா. ஏன்னா ஒண்ணும் வேண்டாமா, ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சும்மா வாங்கிட்டா ஆனா உள்ளத தின்னுமக்கா. வளரிய பிள்ளை இல்ல. சரிம்மா. அம்மா நல்லா புடிச்சுக்கோமா. சரி, நாளைக்கே ஸ்கூல்ல டிராப் பண்ணி விட்டுருக்கேன். ஏமா அப்பா ஏமா இன்னும் வீட்டுக்கே வரல? நேரம் கழிச்சு வருவா மக்கா. ஏமா நம்மளும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போவேன் என்னம்மா?